மீண்டும் கோகிலா. மனநல மருத்துவமனையில் முரளி எனும் நோயாளி மர்மமான முறையில் மரணமடைந்தான். மருந்து அதிகமாக எடுத்ததாக அறிக்கை சொன்னது. ஆனால் அவன் அறை முழுவதும் சுவர்களில் எழுத்துகள் இருந்தன. நான் என்னை கொல்லவில்லை என்று. டாக்டர் அதை மறுத்தார். காரணம், முரளிக்கு எழுத படிக்கவே தெரியாது. அப்படியென்றால் அந்த எழுத்துகள் அவன் எழுதியதில்லை. இந்த கையெழுத்து யாருடையது? இன்ஸ்பெக்டர் அருண் கேட்க, அது சொல்லுங்க டாக்டர், உங்களுடைய ஒத்துழைப்பு எனக்கு முழுமையாக தேவை. இன்ஸ்பெக்டர், அந்த கையெழுத்து போன மாதம் இறந்து போன நர்ஸ் கோகிலாவுடையது என உறுதியாக சொன்னார் மருத்துவர். அவள் கடந்த மாதம் இறந்துவிட்டாள். இப்போது எப்படி அவள் கையெழுத்து? அருண் குழப்பத்தில் இருந்தான். உண்மை என்னவென்றால், அந்த நோயாளி முரளி கொலை செய்யப்பட்டவனில்லை. அவனே கொலையாளி. ஆம், கோகிலாவின் அழகில் மயங்கி அவளை காதலிப்பது போல் நடித்து அவளை கெடுத்துவிட்டு யாருக்கும் சந்தேகம் வராத வகையில் அவளை கொன்றவனே அவன்தான். இப்போது கோகிலா ஆவியாக வந்து அவனை பழிவாங்கியிருக்கிறாள். எழுத்து: சரவணன் சூர்யா.